திருச்சிற்றம்பலம். உலகெலாம் உணர்ந்து ஓதுதற்கு அறியவன் நிலவுலாவிய நிர்மலீவணியன் அழகில் சோதியன் அம்பலத்து ஆடுவான் மலர் சிலம்படி வாழ்த்தி வணங்குவாம். எல்லாம் வல்ல தில்லை கூத்த பெருமானையும் சிவகாமி தாயாரையும் அடியேன் மனதிருத்தி ஆடல் வெல்லானின் அற்புத செய்தியை, அதாவது இந்த பூ உலகத்திலே நடராஜ பெருமான் உடைய திருவுருவச் சிலை எப்போது முதலில் தோன்றியது, அதனை அமைத்தவர் யார், பெருமானுடைய அந்த திருநடன காட்சியை கண்டு அமைத்த அந்த சிவப்பேறு பெற்ற சிவத்தன்மையாம் சிவசாயுத்தியத்தை பெற்ற அருளாளர் யார் என்பது பற்றிய அற்புதமான ஒரு நிகழ்வோடு இன்றைய ஆன்மீகம் அறிவோம் நிகழ்வில் ஓம் தொலைக்காட்சி வாயிலாக உங்களோடு இணைந்திருப்பதில் இறையருளுக்கும் உங்களுக்கும் நன்றி கூறி, இந்த அற்புதமான இந்த நாளிலே எம்பெருமான் கருணையினாலே ஆடல் வல்லானாக நாங்கள் எல்லாம் துய்த்து கொண்டிருக்கக்கூடிய குஞ்சித பாதனுடைய அந்த நடராயர் திருவுருவம் எப்படி இந்த பூலகத்திலே அமைந்தது, அதை அமைத்தவர் யார் என்று சிந்திப்போம். கௌட தேசத்தின் இளவரசன் என்று சொல்லப்படுகின்ற சிம்மவர்மனுக்கு, அதாவது அவனுடைய இளவல், கௌடதேச மன்னன் இளவலாக அங்கே சிம்மவர்மன் இருக்கின்றான். இந்த சிம்மவர்மனுக்கு தந்தையானவர் தன்னுடைய வயது முதிர்வின் காரணமாக உடல் நலம் குந்திக் கொண்டு செல்கின்ற பொழுது மன்னர்கள் தங்களுடைய இளவல்களுக்கு இளவரசர் பட்டம் சூட்டுவதுண்டு. அதுபோல இந்த கௌட தேசம் என்று சொல்லப்படுகின்ற இந்த தேசத்திலே, அதாவது இன்றைக்கு இருக்கக்கூடிய திருநெல்வேலியை அண்டிய பகுதி, அந்த பகுதியிலே இருக்கக்கூடிய மன்னன் பாரத நாட்டிலே அழகாக ஆட்சி செய்து வருகிறான். எந்த குறையும் இல்லாமல் மக்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். சிறந்த சிவபக்தன். அன்றைக்கு இருந்த மன்னர்கள் எல்லாம் சிறந்த அரசாட்சி செய்தார்கள். சிவாலயங்களை புனருத்தாரணம் செய்தார்கள். சிவப்பணிகளிலே தம்மை ஈடுபடுத்தி கொண்டார்கள். இறைவன் அருளுக்கு பாத்திரமானார்கள் என்றால் காரணம் அவர்கள் சிவபெருமானிடத்திலே கொண்ட அதீத பக்தியும் நம்பிக்கையும் உள்ளூர பெருமானை உய்த்துணர்ந்த தன்மையும் தான் காரணமே தவிர வெறுமனே அரசாட்சி செல்வங்களை வைத்துக்கொண்டு பெருமானை அங்கே அவர்கள் வழிபடவில்லை, அவருடைய அருளுக்கு பாத்திரமாகவில்லை என்பதற்கு இது ஒரு சிறந்த கதை. நாங்கள் எல்லாம் கோயில் என்றால் சிறப்பாக சொல்லக்கூடியது தில்லை சிதம்பரம், திருச்சிற்றம்பலம் என்று சொல்லி தொடங்கக்கூடிய இந்த திருமுறை பாடல்களை எல்லாம் தோற்றுவித்து எங்களுக்கு அருளிய பெருமான் நடம் புரியக்கூடிய பொன்னம்பலத்தின் கண்ணே சித்தம்பர நாயகனாக அங்கே அம்பர பெருவழியிலே பஞ்சகிருத்தியத்தை மாற்றிக்கொண்டிருக்கக்கூடியவராக ஆன்மாக்களுக்கு அருள்கள் செய்து கொண்டிருக்கக்கூடியவராகிய இந்த பெருமானுடைய திருவுருவச் சிலை எவ்வாறு அமைந்தது என்றால், இந்த கௌடதேச மன்னன் தன்னுடைய இளவலுக்கு முடிசூட்ட ஆயத்தமாகிறான். ஆனால் இந்த சிம்மவர்மனுக்கோ உடலிலே குன்ம நோய் ஒன்று பீடித்திருந்தது. அவனோ செய்யாத பரிகாரங்கள் இல்லை. தன்னுடைய தந்தை ஒரு அரசன், தான் ஒரு இளவரசன், ஆகவே அவர்களிடத்திலே பொருட்செல்வம் தாராளமாக இருக்கிறது. அந்த பொருட்செல்வத்தை வைத்து அவர்கள் வைத்தியம் தாராளமாக செய்ய முடியும். ஆனால் அவன் எல்லாம் செய்தும் அவனுடைய நோய் நீங்குவதாக இல்லை. அவ்வாறு அந்த நோயினாலே பீடிக்கப்பட்டிருக்கிற நிலையிலே தந்தை முடிசூட்டு விழாவை ஆரம்பிக்கிறார். ஆரம்பிக்கின்ற பொழுது அங்கே இருந்த சபையோர்கள் சொல்லுகிறார்கள், உடல் குற்றம் உள்ளவனுக்கு நாட்டாட்சி பொறுப்பை கொடுக்க கூடாது, எனவே இளையவர்கள் அவனுடைய தம்பிமார்களுக்கு அந்த முடியை சூட்டுமாறு அங்கிருந்த சபையோர்கள் அரசவை சார்ந்தோர்கள் எல்லாம் கூறுகின்ற பொழுது அதை உணர்ந்து கொண்ட இன்றைக்கு இருக்கக்கூடிய சகோதரர்கள் நாங்கள், அல்லது மகாபாரதத்திலே வரக்கூடிய துரியோதனன் மாதிரியானவர்கள் அரசாட்சி செல்வத்திற்காக அடிபட்டு செத்துக் கொள்வோம். ஆனால் இந்த சிம்மவர்மன் என்ன செய்கிறான் என்று சொன்னால், தன்னுடைய தம்பியர்களுக்கு அந்த நாட்டாட்சி செல்வத்தை கொடுக்கும்படியும் அந்த நாட்டாட்சி பொறுப்பை தன்னுடைய தம்பியர்களுக்கு கொடுத்து முடிசூட்டுமாறும் கூறிவிட்டு அவன் என்ன செய்கிறான் என்றால், தந்தையின் வழியிலே ஈசனை நினைத்து தலையாத்திரை செல்வதற்காக புறப்பட்டு செல்கிறான். ஆகவே தன்னுடைய நோய் நீங்க பெருமானை அவனாக பற்றி பிடித்து விட்டான். பெருமான் தான் இதற்கு வழி.
வேறு வழியில்லை என்பதை அந்த இளவல் நன்கு அறிந்து கொள்கிறான் சிம்மவர்மன். இப்படியாக இவன் தம்பியார்களை பதவியேற்க செய்து சொல்லிவிட்டு கானகமெங்கும் சிவத்தலங்கள் நோக்கி யாத்திரை செய்து கொண்டு சிவனை எண்ணியே தவம் செய்வதற்காக கானகன் நோக்கி இப்படியே போய்கொண்டிருக்கிறான். இப்படி போய்கொண்டிருக்கின்ற பொழுது அவன் தில்லை வனத்தை அடைகிறான். இன்றைக்கு இருக்கக்கூடிய சிதம்பரம் அன்றைக்கு தில்லை வனமாக இருந்தது. அதனால் தான் தில்லை பெருமான் என்று சொல்லுவார்கள். தில்லை வனத்திலே தில்லை வாயில் எல்லையிலேயே பெருமானை எல்லையிலே கண்டு வழிபட்ட நாயன்மார்கள் ஏராளம் பேர். அந்த எல்லைக்குள்ளே தம்முடைய பாதத்தை பதிப்பதற்கு கூடிய அஞ்சிய நாயன்மார்கள். அப்படிப்பட்ட தில்லைவனத்துக்குள்ளே சிம்மவர்மன் பிரவேசிக்கின்றான். அங்கே 2 முனிவர்கள் தவத்திலே ஈடுபட்டு கொண்டிருப்பதையும் அவர்கள் தவம் செய்து கொண்டிருக்கக்கூடிய அந்த தில்லைவனத்திலே ஒரு குளம் இருப்பதையும் பார்க்கிறான். அந்த குளம் ஒரு சாதாரண குளமாகத்தான் இருக்கிறது. அந்த குளத்திலே இவன் என்ன செய்கிறான் என்றால், நீண்ட தூரம் நடந்து சென்ற களைப்பினாலும் தண்ணீர் தாகத்தினாலும் அந்த குளத்தின் அருகே சென்று அந்த தண்ணீரை எடுத்து தன்னுடைய கைகால் முகங்களை எல்லாம் கழுவிக்கொள்கிறான். கழுவுகின்ற பொழுது அவன் அந்த குளத்தினுடைய நீர் பட்ட இடமெல்லாம் அவனுடைய உடம்பிலே இருந்த குஷ்டரோகம், அந்த குன்ம நோய்கள் இல்லாமல் போகிறது. அவனுக்கு பெரிய ஆச்சரியம். இது என்ன, இது அதிசயம், இந்த நீர் பட்டவுடனே நான் செய்யாத பரிகாரங்கள் இல்லை, எதுவுக்கும் மாறாதது இந்த நீர். அப்ப இங்கே ஏதோ ஒரு அதிசயம் இருக்கிறது, அதை அறிய வேண்டும் என்று ஆவல் கொண்ட சிம்மவர்மன் அருகிலே இருந்த அந்த ரிஷிகளிடம், அதாவது பதஞ்சலி வியாக்கிரபாதர் ஆகிய இருவரிடமும் போய், அவர்கள் யாரென்று அறியாத இந்த சிம்மவர்மன் அவர்களிடம் போய் தனக்கு நடந்த விடயத்தை கூறி கேட்கிறான். இந்த குளத்திலே இப்படி நான் என்னுடைய நோயோடு வந்து இவ்வாறு செய்தேன், இந்த குளத்திலே இருந்த நீரை பட்டதும் என்னுடைய நோய் நீங்கியது, இதற்கு என்ன அதிசயம் என்று சொல்லி கேட்கின்ற பொழுது முனிவர்கள் அவர்கள் கூறுகிறார்கள், இது சாதாரண குளம் அல்ல, இதுதான் சிவகங்கை குளம் என்பதை எடுத்து கூறி, எம்பெருமானுடைய திருநடன காட்சியை நாங்கள் இதிலே தினமும் கண்டு பெருமானுடைய காட்சியை கண்டபின் உணவருந்தி இங்கே நாங்கள் பெருமானையே நினைத்து வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்கின்ற அற்புதமான செய்தியை அங்கே அந்த வியாக்கிரபாதரும் பதஞ்சலி முனிவரும் சிம்மவர்மனுக்கு எடுத்து கூறுகிறார்கள். இதை கேட்ட அவனுக்கு பேரானந்தம், பெருமகிழ்ச்சி, இதைவிட வேறு யாருக்கு கிடைக்க முடியும் என்று எண்ணி அந்த முனிவர்களோடு சேர்ந்து அவனும் அங்கேயே தங்கிவிட்டான். தில்லைவனத்திலே இருந்து பெருமானுடைய திருநடன காட்சியை தானும் இந்த முனிவர்கள் வாயிலாக எவ்வாறாயினும் கண்டுவிட வேண்டும், பெருமானுடைய அந்த திருநடனத்தை கண்டு இந்த பிறவியின் நோயை நீக்கிவிட வேண்டும் என்று பேரானந்தம் கொள்கிறான். அந்த சிவ கருணையினாலே பெருமானுடைய திருவுள்ளம் எப்படி அமைகிறது என்றால், முனிவர்களும் அதற்கு சம்மதித்து அவனுக்கு அந்த பெருமானுடைய திருநடனத்தை காட்டுவதற்கு அந்த ஆன்ம பக்குவ நிலையினை கண்டு அவர்கள் அதற்கு ஏற்ற வழியினை அவனை தவம் செய்து அந்த தில்லைவனத்திலே இருந்து அவன் தவம் செய்து பெருமானுடைய திருநடனத்தை காணச் செய்கிறார்கள். ஆகவே மானிட பிறவி எடுத்து பெருமானுடைய திருநடனத்தை சிவகங்கை குளத்திலே கண்டவன் சிம்மவர்மன். இந்த திருநடனத்தை கண்டு தினமும் அந்த குளத்திலே நீராடி பெருமானுடைய அருளுக்கு பாத்திரமாகிக் கொண்டு வருகின்ற நாளிலே அவனுடைய தவ வலிமை காரணமாக அவனுடைய உடலானது தங்கம் போல ஜொலிக்கக்கூடிய நிலையிலே அழகும் பொலிவும் பெற்று விளங்கக்கூடியவனாக இருக்கின்றான். இந்த நிலையிலே தந்தையானவர் இங்கே கௌட தேசத்திலே இறந்து விடுகிறார். நாட்டாட்சி செய்ய எவரும் இல்லை. தமையனார் வந்து பொறுப்பேற்றால் அன்றி தம்பியர்களாகிய நாங்கள் இந்த நாட்டாட்சி செல்வத்தை கொண்டு நடாத்துகின்ற பொறுப்பை நாங்கள் எடுக்க மாட்டோம் என்று அவர்கள் மறுத்து விடுகிறார்கள். இன்றைக்கு இருக்கக்கூடிய சகோதரர்கள் என்றால் அண்ணனையோ தம்பியையோ எங்கே தள்ளி விழுத்தி விட்டு நாங்கள் முன்னுக்கு வரலாம் என்று யோசிப்பார்கள். ஆனால் அன்றைக்கு அவர்கள் எப்படி வாழ்ந்தார்கள் என்பதற்கு அற்புதமான கதை இது. அப்ப அண்ணனை அழைத்து வருவதானால் யார் அழைத்து வருவது, அவர் எங்கே இருக்கிறார், எங்கே போனார் என்று யாருக்கும் தெரியாது. குலகுருவாக அன்றைக்கு விளங்கியவர் அந்த கௌடதேச மன்னனுக்கு வசிஷ்ட மகரிஷி. வசிஷ்ட மகரிஷி அங்கிருந்து புறப்பட்டு அவருக்கு தன்னுடைய ஞான திருஷ்டியினாலே தெரியும் இவன் எங்கே சென்றிருக்கிறான் என்பது. அவர் அவ்வாறே அப்படியே யாத்திரை செய்து கொண்டு தில்லைவனத்துக்கு வருகிறார். தில்லைவனத்துக்கு வந்து நடந்தவை எல்லாவற்றையும் தன்னுடைய ஞான திருஷ்டியினாலே அறிந்து கொள்கிறார். அங்கே இருந்து அமர்ந்திருக்கக்கூடிய
சிம்மவர்மனை பார்த்து நடந்தவற்றையெல்லாம் கூறி மக்கள் அவலப்படக்கூடாது, நாட்டாட்சி செல்வம் அழிந்து போகக்கூடாது, நட்பணிகள் ஆற்ற வேண்டும், எனவே நீ வந்து நாட்டாட்சி பொறுப்பை ஏற்க வேண்டும், முடிசூட வேண்டும் என்று கேட்கின்றார். அவன் எதற்கும் சம்மதிக்கவில்லை. அங்கு வந்து பார்த்தவர் அவன் தங்கம் போல் ஜொலித்ததைக் கண்டு அவனுக்கு ஒரு பெயர் சூட்டுகிறார், இரணியவர்மன் என்று. இரணியம் என்றால் தங்கம். தங்கம் போல் ஜொலித்த அவனை கண்டு இரணியவர்மன் என்று வசிஷ்ட மகரிஷி அவனுக்கு அற்புதமாக ஒரு பெயரை சூட்டுகிறார். இவன் அந்த நாட்டாட்சி பொறுப்பை ஏற்க வராமல் இருக்கவே அந்த பதஞ்சலி முனிவரையும் வியாக்கிரபாதருக்கும் வசிஷ்ட முனிவர் எடுத்து கூறுகிறார் நிலைமைகளை. எனவே பதஞ்சலி முனிவருடைய வற்புறுத்தலுக்கும் வியாக்கிரபாதருடைய வற்புறுத்தலுக்கும் இணங்கி குலகுருவின் சொல் மொழிகளையும் ஏற்று அவன் சரி என்று சொல்லி தன்னுடைய கௌட தேசத்துக்கு வருகிறான். கௌட தேசத்துக்கு வந்தவனுக்கு அவனுடைய திரிகரணங்களிலையும் நின்று ஆடுபவன் தில்லைக்கூத்த பெருமானுடைய அந்த நடன காட்சி மட்டுமே அவனுடைய உள்ளத்திலே ஆடிக்கொண்டிருக்கிறது. அவனுக்கு ஒரு எண்ணம் தோன்றுகிறது, நான் இந்த பெருமானுடைய திருவுருவத்தை, நான் இந்த குளத்திலே கண்ட அந்த தாண்டவ கோலத்தை சிலையாக வடிக்க வேண்டும் என்று அவனுக்கு ஒரு ஆசை. பெருமானை சிலையாக அப்படியே எப்படி நான் கண்டேனோ அவ்வாறு சிலையாக வடித்து நான் இங்கே வைத்து பெருமானை அழகு பார்க்க வேண்டும் என்று மனதிலே பேரவா கொள்கிறான். நாட்டாட்சி பொறுப்பை ஏற்க போன மன்னன் அங்கே நாட்டாட்சி பொறுப்பை ஏற்காமல் தன்னுடைய தம்பியர்களுக்கு முடிசூடிவிட்டு அங்கே இருந்த பொன்பொனி பொருட்கள், யானை போன்ற அனைத்து அரசாட்சி செல்வங்களையும் எடுத்துக்கொண்டு மீண்டும் தில்லைக்கு வருகிறான். இங்கே வந்து நமச்சிவாய தேசிகர் என்று சொல்லப்படுகின்ற பல்ல சிற்பாசாரிகளை தேடி பார்த்தால் அவன் சொல்லக்கூடிய, அதாவது ஒரு துணியிலே அவன் தான் கண்ட அந்த நடராய பெருமானுடைய திருக்காட்சியை வரைந்து கொடுக்கிறான். அந்த திருக்காட்சியை சிற்பமாக வடித்து கொடுப்பதற்காக பல சிற்பிகள் எல்லாம் வந்து பார்க்கிறார்கள், எவராலும் முடியவில்லை. நமச்சிவாய முத்து என்று சொல்லப்படக்கூடிய ஒரு சிற்பாசாரி அங்கே வருகிறார். அவர் அதனை வடித்து தருவதாக கூறுகிறார். அதே போல ஐம்பொன்னினாலே அங்கே சிலை வடிக்கப்படுகிறது. இந்த ஐம்பொன் சிலையினை பார்த்து வடித்து முடிந்ததும் இம்மன்னன் இரணியவர்மன் மிக ஆனந்தமடைகிறான். ஆகா, பெருமான் எவ்வளவு அழகாக இருக்கிறார், இதையே நான் தங்கத்தில பார்த்தால் எப்படி இருப்பார் என்று சொல்லி தங்கத்திலே பெருமானுடைய அந்த சிலையை வடிக்க வேண்டும் என்று பேரவா கொள்கிறான். அப்ப அந்த சிற்பாசாரிக்கு கூறுகிறான், பெருமானை நான் தங்கத்திலே வார்த்து அவருடைய அழகை காண வேண்டும் என்று சொல்லி சிற்பாசாரிக்கு எடுத்து கூறுகிறான். அப்படி கூறுகிற பொழுது அவரும் அதற்கு சரி என்று சொல்லி சம்மதிக்கிறார். அங்கே ஐம்பொன்னினால் செய்யப்பட்ட நடராயர் முதலாவது விக்கிரகம் அங்கே வைக்கப்பட்டிருக்கிறது. அடுத்ததாக அங்கே தங்கத்திலே பெருமானுக்கு சிலை வார்க்கப்படுகிறது. வார்க்கிற பொழுது பெருமான் என்ன செய்கிறார் என்றால், ஒரு வயது முதிர்ந்த வயோதிகர் கோலத்திலே அங்கு வருகிறார். அங்கு வந்து ஒரு கைப்பிடி அளவு செப்பு காசுகளை கொண்டு இந்த தங்கச்சிலை வார்ப்பதற்காக உருக்கி கொண்டிருந்த அந்த தங்க குழம்பின் கடாரத்துக்குள்ளே இந்த செப்பு காசுகள் ஒரு புடியை போட்டு விட்டு விட்டார். அப்பொழுது இந்த நமச்சிவாய முத்து சிற்பாசாரி பதறி அடித்து, கடவுளே, எம்பெருமானே, இது என்ன அபச்சாரம், மன்னன் என்னை தண்டிக்கவெல்லா போகிறார், தங்கத்திலே செப்பை கலந்தால் அவர் கண்டுபிடித்து விடுவாரே என்று பதறுகிறான். ஆனால் அந்த முதியவரோ அப்படியே போட்டுவிட்டு அப்படியே மறைந்து விட்டார். என்ன செய்வது, பரவாயில்லை, எப்படியோ செய்துதானே ஆக வேண்டும், இந்த மன்னன் தரக்கூடிய தண்டனையை தரட்டும் என்று ஒருவாறு அப்படியே அந்த செப்பு காசுகளையும் சேர்த்து கூழாக்கி அங்கே நடராயர் விக்கிரகம் மிக அற்புதமாக செய்யப்பட்டு முடித்து விட்டது. மன்னன் வந்து பார்த்தான், பேரழகோ அழகு, நடராய பெருமானுடைய அந்த குஞ்சிதபாதனுடைய அழகை கண்டு தன்னை மறந்து ரசிக்கின்றான். இப்படி தன்னை மறந்து ரசித்துக் கொண்டிருந்தவனுக்கு அவனுடைய உள்ளத்துணர்வும் அவனுடைய உய்த்தறியும் தன்மையினாலே செப்பு கலந்திருப்பதை அறிகின்றான். அறிந்த பொழுது மனம் நொந்து பெருமானிடத்திலே விண்ணப்பித்து அன்று முழுக்க உணவருந்தாமல் கவலையோடு படுத்திருக்கிறான். நான் தங்கத்திலே பெருமானே உன்னை வார்க்க வேண்டும் இருந்தேன், யார் வந்து இப்படி ஒரு செயலை செய்தார்களோ என்று சொல்லி மனம் நொந்து கொண்டு படுக்கின்ற பொழுது பெருமான் இரவிலே கனவிலே வந்து அவனுக்கு சொல்லுகிறார் என்னவென்றால், இரணியவர்மா, நீ கவலை கொள்ள வேண்டாம், நான் இப்படி இருக்கிறதையே நான் விரும்புகிறேன். ஆனால் நீ ஆசைப்பட்டது போல நீ எண்ணிய எண்ணம் நிறைவேறும் வகையில் உன்னுடைய கண்ணுக்கு மட்டும் நான் தங்கமாக எப்பொழுதும் காட்சி தருவேன் என்று சொல்லி நீ கவலை கொள்ள தேவையில்லை. இந்த வார்க்கப்பட்ட இந்த தங்கச்சிலையே இங்கு இந்த பொன்னம்பலத்திலே நீ நிலைநிறுத்து என்று சொல்லி பெருமான் கூறி மறைகிறார். இதை கேட்ட மன்னன் பேரானந்தம் கொண்டு எழுந்து மறுநாளே அதற்குரிய கைங்கரியங்களை எல்லாம் செய்து முடித்து அங்கே பெருமான், அதாவது முதலாவதாக செய்யப்பட்ட சிலை
ஐம்பொன் சிலை அங்கே வைக்கப்படவில்லை. தங்கத்திலே சிறிதளவு செப்பு காசு கலந்து பெருமானுடைய கருணைக்கு பாத்திரமாகி வார்க்கப்பட்ட அந்த பொன்னம்பலவாணனின் சிலையே இன்றைக்கும் தில்லையில் இருக்கக்கூடிய தில்லை பெருமானுடைய நர்ராய கோலமாக அங்கே காட்சி தருவதை நாங்கள் காணலாம். அப்ப அந்த திருவருவச் சிலை அங்கே நிறுவப்பட்டு விட்டது. ஆனால் ஆலயம் அமைக்கப்பட வேண்டுமே என்ற ஒரு ஆதங்கம் மன்னனுக்கு எழுகிறது. மீண்டும் என்ன செய்கிறான் என்றால், தங்களுடைய அரசாட்சி செல்வங்களை எல்லாம் பயன்படுத்தி, பணியாட்களை எல்லாம் பயன்படுத்தி தில்லை பெருமானுக்கு கோயில் எழுப்புவதற்கான அனைத்து கைங்கரியங்களும் செய்யப்பட்டு அங்கே அழகாக அற்புதமாக ஆலயம் அமைக்கப்படுகிறது. பெருமானை கண்டு தரிசித்து பெருமானுடைய தவத்துக்கு பாத்திரமாக அங்கேயே தன்னுடைய வாழ்நாளை கழித்து பெருமானுடைய பணிகளையே செய்து அவன் பெருமானோடு சிவசாட்சிய நிலையடைந்தான் என்பது வரலாறு. இது இவ்வாறு இருக்க, இந்த முதல் சிலை எங்கே போனது என்ற ஒரு கேள்வி இருக்கும். இந்த முதல் சிலையை இந்த மன்னன் என்ன செய்கிறான், தன்னுடைய கவுட தேசத்துக்கு அனுப்பி வைக்கிறான். இங்கே ராமபாண்டியன் என்று சொல்லப்படக்கூடிய மன்னன் ஆட்சி செய்து கொண்டிருக்கிறான். இந்த ராமபாண்டியனிடத்திலே இந்த சிலை வந்து சேர்கிறது. ஐம்பொன் சிலையை கண்ட ராமபாண்டியனுக்கு அவர் நெல்லையப்பரை தன்னுடைய மனதிலே திரிகரண சுத்தி கொண்டு வழிபடக்கூடிய சிவபக்தர். அவர் என்ன செய்கிறார் என்று சொன்னால், அந்த சிலையை பார்த்து தாமிரபரணி ஆற்றை கடந்து சென்று வழிபடக்கூடிய பெருமானிடத்திலே கொண்டு போய் வழிபாடு செய்தால் என்ன என்று யோசிக்கிறார். ஆனால் பெருமான் என்ன செய்கிறார் என்றால், இந்த ராமபாண்டியன் தாமிரபரணி ஆறு ஆனது பெருக்கெடுத்து இடைவெளி மறைத்தால் அங்கே பெருமானை போய் தரிசிக்க முடியாமல் தவித்து பல நாட்கள் உணவும் நீராகாரமின்றி தவித்து கொண்டு பல நாட்களாக அப்படியே இருப்பாராம். இந்த மன்னனுடைய பசியை போக்க, அவனுடைய ஆவலை தணிக்க அந்த பரம்பொருளே என்ன செய்கிறார், இந்த முதற் சிலையை அங்கே கொணர்விக்கின்றார். நண்பர்களே, கொணர்வித்து அவருக்கு சொல்லுகிறார் வாக்காக, இந்த சிலையை நீ இங்கேயே நிறுவி தாமிரபரணி ஆறு பெருக்கெடுக்கின்ற பொழுதெல்லாம் நீ என்னை நினைத்து இங்கே வழிபாடு செய்ய வேண்டும் என்கின்ற வாக்கு அங்கே மன்னனுக்கு கொடுக்கப்படுகிறது. அதன்படி அங்கே ஆலயம் அமைத்து நெல்லையப்பர் கோயில் திருநெல்வேலியிலே அற்புதமாக அமைக்கின்ற பொழுது அங்கே வீரராம பாண்டியன் என்கின்ற கரிப்பட்ட மங்கலம் என்று சொல்லப்படுகின்ற அயல் நாட்டு மன்னன் வருகின்ற பொழுது இந்த சிலையை கண்டு இதே போல தனக்கும் சிலை செய்து தரும்படி கேட்கின்றான். அப்படி கேட்கின்ற பொழுது இந்த ராமபாண்டியனோ சிவபக்தன், அவர் சம்மதிக்கிறார். சிற்பிக்கு கட்டளை இடுகிறார் இதே போல சிலை வடிக்க சொல்லி. அங்கே 2 சிலைகள் வார்க்கப்படுகின்றன. வார்க்கின்ற பொழுது இந்த வீரராம பாண்டியனுக்கு ஒரு குறுகிய எண்ணம், தீய எண்ணம், தீவினை கொண்டவன் என்ன செய்கிறார் என்றால், இந்த சிற்பியின் கைகளை வெட்டிவிட்டு இந்த 2 சிலைகளையும் நானே கொண்டு சென்று விட வேண்டும் என்ற தீய எண்ணத்தோடு கொண்டு சென்று விடுகின்றான். ராமபாண்டியருக்கோ மிக வேதனை, என்ன செய்வதென்று தெரியாமல் பொய்க்கரங்களை பொருத்தி இந்த நமச்சிவாயமுத்து என்பவருக்கு சிற்பிக்கு இன்னொரு சிலையை வார்க்கும்படி எம்பெருமானை எண்ணி அவன் சித்தமே என்று சொல்லுகிறார். ஏற்கனவே வார்க்கப்பட்ட சிலைகளை விட மிக அதி அற்புதமான தெய்வீக பொலிவோடு அங்கே பொய்க்கரங்களால் உருவாக்கப்பட்ட நடராயர் சிலை உருவாக்கப்படுகிறது. இவ்வாறு உருவாக்கப்பட்ட சிலைகள் பல இடங்களிலும், அதாவது பொன்னம்பலத்திலும் திருநெல்வேலியிலும் என பஞ்ச சபைகளாக ஒவ்வொரு இடங்களிலும் பிரதிஷ்டை செய்யப்பட்டு பெருமான் பொன்னம்பலவாணன் எங்களுக்கெல்லாம் திருநெல்வேலியிலே தாமிர சபையாக, திருவாலங்காட்டிலே ரத்தின சபையாக, பொன்னம்பலத்திலே பொற்சபையாக, மதுரையிலே வெள்ளிச்சபையாக, குற்றாலத்திலே சித்திர சபையாக என 5 சபைகளிலும் அருள்நடம் புரிந்து பஞ்சகிருத்தியங்களை ஆற்றுகின்றான் என்கின்ற அற்புதமான செய்தியை கூற கிடைத்தமைக்கு இறையருளுக்கு நன்றி கூறி, இந்த ஓம் தொலைக்காட்சி வாயிலாக கேட்டுக்கொண்டிருக்கக்கூடிய ஆன்மீக அன்பர்கள், சிவநேய செல்வர்கள், ஓம் தொலைக்காட்சி நிறுவனத்தினர் அனைவருக்குமே சிறியேனின் சிறந்தாழ்ந்த வணக்கங்களையும் கூறி அமைகின்றேன். என்றும் இன்பம் பெருகும் இயல்பினால் ஒன்று காதலித்துள்ளமும் ஓங்கிட மதுளாரடியார் அவர் வான்புகள் நின்றது அங்கும் நிலவி உலகெல்லாம். திருச்சிற்றம்பலம்.